ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்திலே ரொம்ப அபாயகரமாகவும் ரொம்பவும் திகிலாகவும் இருக்கக்கூடிய பல தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது திகிலான இடங்களுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது போவேக்லியா ஐலாண்ட். இது வெனிஸ் அண்ட் லியோபோவியா இந்த மாதிரியான இடங்களுக்கு நடுவில் தாங்க அமைஞ்சிருக்கு. பல வருஷமாக இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய திகிலூற்ற மர்மமான விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. இந்த இடத்த 1776 குவாரண்டைன் ஸ்டேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களை தனிமைப்படுத்துகிற இடமா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 1793 ஒரு ஷிப் என்டர் ஆகுது. இந்த இடத்துல ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு வருது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேசஞ்சர்ஸும் இன்ஃபெக்டட், அதாவது அந்த டைமில் பிளாக் பிளேக் அப்படிங்கிற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. அப்படிப்பட்ட மனுஷங்களை எல்லாரையுமே பிடிச்சி இந்த ஐலாண்டில் வச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட, அதாவது இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. இவங்களால இந்த இடத்துல இருந்து வெளியேறவே முடியாது. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்த மென்டல் ஹாஸ்பிட்டலாக மாற்றிருக்காங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே இரவு நேரங்களில் இந்த இடத்துல வினோதமான உருவங்கள் தெரிகிற மாதிரியும், யாராவது ரொம்ப பயங்கரமாக கத்துற மாதிரியும், வலியால் கத்துற மாதிரியும் இந்த இடத்துல இவங்களுக்கு சத்தங்கள் கேட்டிருக்கு. இந்த இடத்த வச்சு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு டாக்டர் இருந்ததாகவும் இங்கே இருந்த பேஷண்ட்ஸ்க்கு அவர் ரொம்பவும் கொடூரமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த டாக்டரும் இங்கே இருந்த பெல் டவரில் இருந்து எகிரி குதிச்சு 1968 சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹாஸ்பிட்டலை பெர்மனண்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கோஸ்ட் ஹண்டர்ஸ், த்ரில் சீக்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்து அட்ராக்ட் ஆகி இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த இடத்துக்கு டூரிசமே கிடையாது அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துக்கு யாருமே போக முடியாதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃபெரோலோன் ஐலாண்ட். இந்த இடத்த டைம் பாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கக்கூடிய வால்கனோ, அதாவது எரிமலை ஒன்று இருக்குது. அதுவும் கடைசியாக இந்த எரிமலை வெடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2014 வெடிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போனாலும் இந்த எரிமலை வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அபாயகரமான இடமா தான் இந்த இடம் இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் தினமும் எரிமலை எப்போ வெடிக்குமோ அப்படிங்கிற பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட எரிமலை ஒவ்வொரு டைமும் வெடிக்கும் போது இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பழகிக்குவாங்க. எரிமலையினால் மட்டும் இந்த இடத்துல பயம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த இடத்துல எர்த்குவேக், அதாவது நிலநடுக்கமும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கத்தினால இங்கே வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய அன்பு மிகுந்தவங்களை இழந்து போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அவங்களுடைய வீடுகள் இடிஞ்சு போனாலும் சரி, திரும்பவும் அவங்க அந்த வீடுகளை கட்டி அந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்காக பயந்து இவங்க அந்த இடத்துல இருந்து இடம்பெயரவே இல்லையா. பல வருஷங்களா இந்த இடத்துல தான் இவங்க வாழ்ந்துட்டும் இருக்காங்க. இந்த இடத்துல எரிமலை வெடிச்சதுனால நல்ல விஷயமும் நடந்திருக்கு, கெட்ட விஷயமும் நடந்திருக்காங்க. இந்த எரிமலை வெடிக்கிறதுனால எரிமலை லாவா இருக்கும் இல்லையா, அதனால இங்க இருக்கக்கூடிய மண்கள் நல்ல வளம் பெற்று இந்த இடத்துல செடி கொடி மரம்னு எல்லாமே நல்லா செழிப்பா வளருமாங்க. அதே சமயத்துல இந்த எரிமலை வெடிச்சதுனால ரொம்பவும் டாக்ஸிக்கான கேஸஸ்லாம் ரிலீஸ் ஆகி இந்த இடத்தையே ஹார்ம்ஃபுல்லா மாத்திருக்கு. அழகும் ஆபத்தும் சேர்ந்த இடம் தான் இந்த ஒரு தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்லேவிக் ஐலாண்ட். 1991 கேபிட்டல் சிட்டியான மேல் இருக்கும் இல்லையா, அதாவது மாலத்தீவுடைய கேபிட்டல் சிட்டி தான் மேல். இந்த இடத்துல தான் இந்த ஸ்லேவிக் அப்படிங்கிற ஐலாண்ட் இருக்குது. மனுஷங்களால் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட இந்த ஐலாண்டை டார்க்கான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பல இடங்களில் சேரக்கூடிய குப்பைகளை கொட்டுறதுக்காகவே இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. 25 கிலோமீட்டர் நீளத்திலையும் 55 மீட்டர் அகலத்திலையும் இருக்கக்கூடிய இந்த தீவில் சாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னா, மனுஷங்களா சேர்ந்து கலெக்ட் பண்ண மணலை இந்த இடத்துல கொட்டி சீபெட்டாக உருவாக்கி இந்த இடத்த ஒரு தீவாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வேஸ்ட் பொருட்களை எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணுற பிளான்ட்டும் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய செடி கொடிகளை வச்சு கம்போஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த இடத்துல சைட் இருக்காங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் டன்ஸ் ஆஃப் குப்பைகளை சேகரிக்கிறாங்க. இந்த டன்ஸ் ஆஃப் குப்பைகள் எல்லாமே மாலத்தீவில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து மட்டும் கலெக்ட் பண்ணது கிடையாது. இந்த மாலத்தீவுக்கு சுற்றுலாவாக வர சுற்றுலா பயணிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய குப்பைகளை தான் இந்த இடத்துல கொட்டுறாங்க. சுற்றுலா பயணிகள் தங்கக்கூடிய லக்ஸரிஸான ரிசார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து தான் இந்த குப்பைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணப்படுது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நல்ல கிளியரான ஒயிட் சாண்ட் பீச்சஸ் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிளியரான ப்ளூ கலர் வாட்டர் இருக்கக்கூடிய கடல் தண்ணியும் பாம் ட்ரீஸும் இருந்தது. ஆனால் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா
முற்றிலுமா பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் ஃபுட் பேக்கேஜஸும் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்டும் தான் இருக்கான். இந்த குப்பைகளை எரிக்கும் போது இதில் இருந்து டாக்ஸிக்கான கேஸஸ் எல்லாம் வெளியே வருது. இதனால இந்த இடத்துல மனுஷங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேஸஸ் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்னேக் ஐலாண்ட். இந்த இடம் எங்கே இருக்குன்னா பிரேசிலில் தாங்க இருக்குது. பிரேசிலில் இருக்கக்கூடிய நிறைய பாறைகள் நிறைஞ்ச ஐலாண்ட் தான் இந்த ஐலாண்ட். இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துல எக்கச்சக்கமான பாம்புகளும் இருக்குது. அதுவும் மற்ற பாம்புகள் மாதிரி இல்லாமல் ரொம்பவும் விஷம் வாய்ந்த கோல்டன் லென்ஸ் ஹெட் வைப்பர்ஸ் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சராங்க. இந்த பாம்பு கடிச்சிது அப்படின்னா இன்டர்னல் ஆர்கனில் ப்ளீடிங்கும் ஆர்கன் ஃபெயிலியர் உடனே நம்ம இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட நேரிடுமா. இந்த தீவில் இருக்கக்கூடிய பாம்புகளை உலகத்தில் வேற எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. இந்த தீவில் மட்டும்தான் இந்த பாம்புகளை பார்க்க முடியுமாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாம்புகள் அங்கே வரக்கூடிய சின்ன சின்ன பறவைகளையும் சின்ன சின்ன பூச்சிகளையும் சின்ன சின்ன விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிடுமா. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலேயே இந்த ஐலாண்டில் இந்த பாம்புகள் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாம்பினங்கள் அதிகமாக பெருகிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு மக்கள் போகிறதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க. ஆனால் இதையும் மீறி ஒரு சில விசிட்டர்ஸ் பிரேசில் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷனும் வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அப்படி போகக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு ரொம்பவே அதிகமான மானிட்டரிங்கும் இருக்கும். அதே சமயத்தில் அவங்கள பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா வேறு நாட்டில் இருந்து வந்த இந்த டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பிரேசில் கவர்மெண்ட் தான் பொறுப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுத்து தான் இந்த ஒரு தீவுக்குள்ளேயே அனுப்பி விடுவாங்களாம். இந்த இடத்துல இவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு சாதாரண மனுஷங்களால் வர முடியாது. ரிசர்ச்சர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதுவும் ப்ராப்பரான பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் அலோவ் பண்ணவே செய்வாங்க. இந்த இடத்துல பாம்புனால மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அன்பிரடிக்டபிள் வெதர் சேஞ்சஸும் இந்த இடத்துல வாழக்கூடிய விஷயங்களை தடை பண்ணுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃபரோலோன் ஐலாண்ட். இந்த இடத்துல வாழ்கிறது மிக டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகம், அதாவது மக்கள் தொகை கிடையாதுங்க. ஒயிட் ஷார்க் அப்படிங்கிற ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு அனிமலுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். இந்த இடத்துல சீ லயன்ஸ்லாம் வாழும் இல்லையா, அது எல்லாத்தையும் வேட்டையாடி தான் இந்த ஒயிட் ஷார்க் சாப்பிடுமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கூர்மையான பாறைகளை கொண்ட கரடு முரடான நிலப்பரப்பு இருக்குது. இதுவும் இந்த இடத்துல வாழ்கிறது ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறத காட்டுதாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய இந்த ஷார்க்கை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைவர்ஸ் உள்ளே போவாங்க. அவங்களுடைய சொந்த உயிரையே பணையம் வச்சு தான் இந்த மாதிரியே கடலுக்குள்ளே போகிறாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஷார்க்குக்குமே டீத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷார்ப்பான கூர்மையான ராக்ஸ் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் மாட்டிக்கிட்டு நிறைய ஷிப்ஸ் இந்த இடத்துல மூழ்கி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டை சுற்றிலும் பிளாங்கெட்ஸ் மாதிரி பனிப்புகை போர்வை போத்துன மாதிரி இருக்குமாங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ராஹிம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு சொந்த ஊர் பாண்டிச்சேரி அண்ட் அவங்க இப்போ குவைத்தில் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வீடியோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.